ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தா முருங்கைக்காய் கிரேவி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்க போகிறோம். அதில் ஒரு 2 துண்டு தேங்காய் போட்டுக்க போகிறோம். கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புளி கொஞ்சம் போட்டு, கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். தண்ணி போட்டு அரைச்சி வச்சதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்க போகிறோம். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்க போகிறோம். ஜீரகம் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், 2 மிளகாய், பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் சிறிது உப்பு போட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் சீக்கிரமாக வணங்கிடும். வணங்கினதுக்கப்புறம் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா நையாக அரைச்சி போட்டிருக்கேன். அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் போட்டதுக்கப்புறம் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டு 2 முருங்கைக்காய் நான் வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காவையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் கொதிக்க விட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கதை எடுத்து ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கைக்காய் கிரேவி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.